இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை மகிமைப்படுத்த நாம் இடம் கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் என்னை மகிமைப்படுத்தும்படியாக என்னை விட்டுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகம புத்தகம் 28வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக சொல்லுவது: ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கட்சிகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. அன்பானவர்களே, தேவன் தாம் படைத்த சிருஷ்டிகளை மகிமைப்படுத்த விரும்புகிறார். விசேஷமாய் மனிதர்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட தேவன் விரும்புகிறார். பாருங்க, தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்து ஆசாரிய ஊழியத்துக்கு நியமித்தவர்களை தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்களையும் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். என்னையும் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு தேவன் யாரை மகிமைப்படுத்த விரும்புகிறாரோ அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆடை அவர் வடிவமைக்கிறார். அன்பானவர்களே, உங்களை மகிமைப்படுத்த விரும்புறதுனால தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பரிசுத்த அலங்கார ஆடையை வடிவமைத்து இருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை வடிவமைத்து இருக்கிறார். இந்த பரிசுத்த அலங்கார ஆடையை நீங்கள் அணியும் பொழுது, அந்த பரிசுத்த அலங்கார ஆடையை நீங்கள் அணியும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் மகிமைக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். தேவன் உங்களை மகிமைப்படுத்த விரும்புறதுனால ஜனங்கள் உங்களை கனப்படுத்தும்படியாக தேவன் உங்களை ஒரு ஒரு உடையினால, ஒரு ரட்சிப்பினால, ஒரு பரிசுத்த அலங்கார ஆடையினால, ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்முடைய அழுக்கு வஸ்திரங்களை நாம் கழற்றி, அழுக்கு வஸ்திரங்கள்னால தேவனுடைய மகிமை மூடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு அதை களைந்து போட்டு தேவன் கொடுக்கிற பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொள்வோமாக இருந்தால் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற பொல்லாங்கானவைகளை தூர எறிந்து விட்டு இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவர்களாக நாங்கள் மாறும் பொழுது தேவ மகிமை நம்மளிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவன் அன்றைக்கு சொன்னார், அவர்களை நீ அழைத்து அவர்களுக்கென்று பிரத்யட்சமாய் ஒரு அலங்கார ஆடைய, ஒரு பரிசுத்த ஆடைய நீ உண்டு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் ஜீவனினால ஆன ஒரு பரிசுத்த அலங்கார ஆடை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அணிவோமாக இருந்தா அதுதான் நமக்கு மகிமையும் கிரீடமாய் மாறும். அன்பானவர்களை, கண்களும் மூடி சொல்வோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த அலங்கார ஆடையை நான் அணிந்து கொண்டு முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.